துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஒரு திருமணமான நபர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாசம் மாசம் வந்து அவருக்கு சம்பளம் வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 1500 ரூபாய் எடுத்து பிள்ளைங்களுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம எடுத்து என்ன பண்ணுவார், தன்னோட பெட்டில் வந்து என்ன பண்ணுவார், ஒளிச்சு வைப்பார். இப்படியே ஒவ்வொரு மாசமும் அவர் இளம் வயதுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தார், அது பண்ணிக்கொண்டே வந்தார். அப்படியே 20 வயசு, 30 வயசு ஆச்சு, 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு. அப்புறம் அவருக்கு பென்ஷன் வந்துச்சு. ஆனா எப்ப வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு 1500 ரூபாய் எடுத்து பெட்டு கீழே வச்சுக்கிட்டே இருப்பார். அப்ப அவருடைய மரிக்கிற தருவாய் வந்தப்ப இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல அவருடைய உயிர் போக போகுது. அப்ப வைஃப கூப்பிட்டு சொன்னார், உனக்கு தெரியாம நான் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, என் பெட்டு கீழே 40 வருஷமா ஒரு 1500 ரூபாய் நான் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். பல லட்சங்கள் இப்ப அது என்ன பண்ணிருக்கு, அது சேர்ந்திருக்கு. என்னைய புதைக்கிற அந்த பெட்டிக்குள்ள என்ன பண்ணிடு, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அப்படியே என்ன பண்ணிடு, உள்ள வச்சு என்னை புதைச்சிரு அப்படின்னு மனைவிட்ட சொன்ன. எனக்கு இதை பண்ணுவியா, எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா. உடனே மனைவி என்ன பண்ணாங்கன்னா, அவளை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வேமா அந்த வைஃப் வீட்டுக்கு போனாங்களாம். போய் என்ன பண்ணாங்க, பணத்தெல்லாம் எடுத்துட்டு வேமா நேரா போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல ஒரு செக்கை எடுத்து வந்து அத்தனை லட்சம் எழுதி அவர் செத்ததுக்கு அப்புறம் செக்கை மட்டும் தூக்கி உள்ள போட்டு அந்த அம்மா என்ன பண்ணிருச்சான், புதைச்சிருச்சு. பணத்தை இந்த அம்மா வச்சுக்கிட்டாங்க. பாருங்க, இது வேடிக்கையான ஒரு சம்பவமா இருக்கலாம். ஆனா மனிதர்கள் பண்ணுகிற வாக்கு எல்லாம் எப்படிப்பட்ட வாக்கு அப்படின்னா, சத்தியம் பண்ணுவான், ஆனா சத்தியத்தை நிறைவேற்ற முடியாத வாக்கா இருக்கும். சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். சொல்லுவாங்க, அடுத்து ஏமாத்திடுவாங்க. சொல்லுவாங்க, இல்லாட்டி மறந்து விடுவாங்க. சொல்லுவாங்க, இல்லாட்டினா அடுத்து வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. சில பேர் வாக்கே பண்ண மாட்டாங்க, எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனா இதுதான் வந்து மனிதன் வைக்கிற சத்தியங்கள், அது நிறைவேறாமல் அநேக நேரத்துல போய்விடும். ஆனா தேவ பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் நேசிக்கிற நம் கர்த்தராகிய இயேசு அவர் சொன்னதை எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை ஏமாத்த மாட்டார். ஒரு நாளும் நம்மளுக்கு ஆசை காட்டுகிற அவர் தேவன் கிடையாது. அவர் சொன்னார்னா அவர் கரத்தினால் அதை என்ன பண்ணுவார், அவர் செய்தே முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற செய்தியின் தலைப்பு, சொன்னதை செய்யும் கர்த்தர். சொன்னதை செய்யும் கர்த்தர். The Lord accomplish. The Lord accomplish. வாசிக்கலாம். ஆதார வசனம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் நாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் தப்ப விடாமல் நிர்மூலம். போதும். பாருங்க, இங்க வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் நினைத்ததை என்ன பண்ணாராம், செய்தார். பூர்வ நாட்கள் முதற்கொண்டே தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார். வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அதை என்ன பண்ணிடுவாராம், செய்திருவாராம். இந்த சொன்ன விஷயங்கள்லாம் அவர் எப்பவே டிசைட் பண்ணி வச்சிருக்காராம், பூர்வ நாட்கள் முன்னமே டிசைட் பண்ணி வச்சிருக்கிறார். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுவை வந்து பலியாக, ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டாராம். இந்த உலகத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில நமக்கு பலியாக வைக்கணும் திட்டத்தை வைத்துட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுவார். கர்த்தர் ஒண்ணு சொன்னார்னா அதை செய்து முடிச்சிடுவார். அதை அவர் முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுவாராம், திட்டமிட்டுருவார். இப்ப நினைச்சு நாளைக்கு செய்யற தேவன் கிடையாது. அவன் பறக்கிறதுக்கு முன்பாகவே, நாம் தாயின் கருவில் உருவாக முன்பாகவே உன் வாழ்க்கைக்குரிய திட்டத்தையும் கர்த்தர் உனக்கு வைக்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற மேன்மையும் கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். அதை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஒரு ஆமேன் வரல பாருங்க. ஏன்னா நீங்க தான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எப்பேற்பட்ட காலகட்டத்தில் எழுதுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிச்சு போயிட்டாங்க பாபிலோன் தேசத்துக்கு. 586 இதெல்லாம் நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்துட்டு இருக்கோம், வந்தவங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். அப்ப சிறை பிடிச்சு போன நாட்களில, அப்ப அந்த சிறை பிடிச்சு போவாங்கன்றத 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்பி சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுவ, அந்நிய நாட்டுக்கு சிறை பிடிச்சிட்டு போவோம் பாவத்தினால. அடுத்து எரேமியா தீர்க்கதரிசியை 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே எழுப்பி சொல்லிட்டார், நீ பாபிலோனுக்கு சிறை பிடிச்சிட்டு போவ. அதே மாதிரி 70 வருஷ சிறைப்புக்கு அப்புறம் மறுபடியும் நான் உன்னை தேசத்துக்குள்ள கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்.
இவங்க அதே போல சிறை பிடிச்சு போனார்கள். அதே 70 வருஷம் அப்புறம், சிறைப்பு நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்ன கானான் தேசத்துக்குள்ள வந்து பலிபீடத்தை கட்டி ஆலயத்தை கட்டி தேசத்தில் சுகமாய் குடியேறினார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் ஒன்னு சொன்னார்னா அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில சொன்ன ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், அது தாமதமாக இருக்கலாம், தாமதித்துக் கொண்டிருக்கலாம், இல்ல காலம் தாழ்த்தி கொண்டு போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னார்னா அவருடைய கரமே அதை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லையை விஸ்தாரப்படுத்துவேன், உன் கர்ப்பத்தை திறப்பேன், உனக்கு பொருளாதாரத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன், நீ ரட்சிப்பை காண்பாய், சீயோனின் ஆசீர்வாதத்தை காண்பாய், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் சொன்ன தேவனே அவர் கரத்தினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். சொல்றது எத்தனை பேர் புரியுது? அப்ப இந்த காலை வேளை நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை தம் கரத்தினால் நிச்சயம் செய்து முடிப்பார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை அவர் கரத்தினாலே, நல்ல கவனிங்க, நம்முடைய பலன் கிடையாது, அவர் கரத்தினாலே நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி, காத்திருந்து காத்திருந்து என்ன ஆகி போச்சு? பயங்கர சோர்வு ஆயிட்டேன் பாஸ்டர், கிறிஸ்தவ ஓட்டம் ரொம்ப சோர்வு அடைந்துருச்சு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? கேட்கறது நல்லாதான் இருக்கு, கர்த்தராகிய இயேசு நிச்சயம் செய்து முடிப்பார், உற்சாகமா இருக்கு. ஆனா எப்ப நடக்கும்? பின் வருகிற 5 வாக்குத்தத்த வசனங்கள் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தராகிய இயேசு நம் வாழ்வில் செய்ய நினைத்ததை தன் கரத்தினால் அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் செய்து முடிப்பார் என்று அறிந்து கொள்ள முடியும். ஒரு 5 வாக்குத்தத்த வசனங்களை நான் உங்களோடு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் மேல் நீங்க விசுவாசம் வைப்பீங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் உரைத்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுமானால் கர்த்தருடைய கரம் அதை என்ன பண்ணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு வாக்குத்தத்தை சொல்லிட்டாருன்னா அவருடைய கரம் அதை நிறைவேற்றி முடிச்சிடும். அப்ப நீங்க இந்த மாதிரி துக்கமுள்ள கஷ்டமுள்ள சூழ்நிலைகள்ல இந்த வாக்குத்தத்தங்களை நீ உறுதியாய் நம்பும் போது, இயேசு எனக்காக அதை நிச்சயம் செய்து முடிப்பார், என் வாழ்க்கையில நிச்சயம் பார்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாச ஓட்டமும் நமக்குள் உண்டாகும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன அப்படின்னா, கர்த்தர் சொன்ன ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. நீ எதன் மேல விசுவாசம் வைக்கணும்னா, கர்த்தர் சொன்ன ஒன்று கூட என்ன பண்ணாது? உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் போகவே என்ன பண்ணாது? போகாது. வாசிக்கலாம், யோசுவா 21ஆம் அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. யோசுவா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் என்ன நல்ல வாக்குத்தத்தை சொன்னாரோ அதுல ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலையா? தவறி போகவே இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆமேன் வர மாட்டேங்குதே. வாக்குத்தத்தங்கள் விசுவாசிக்கும் போது ஆமேன் வரலையே. சொன்ன எல்லாம் எதுவுமே ஃபெயில் ஆகலையாம், எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன பண்ணாரா? செய்து முடித்தார். யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா, பங்கிடுறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது அப்படியே கேரி ஆகி மோசே மூலமா எகிப்துல இருந்து வெளியே வராங்க. மோசே வந்து யோர்தான் வரைக்கும் கொண்டு வந்துட்டு மோசே மரித்து போயிட்டார். இப்ப யோசுவா அவங்களை எதுக்குள்ள கொண்டு போறார்? கானானுகளை கொண்டு போய் 12 கோத்திரங்களுக்கும் இடங்களை பிரித்து தருகிறார். உனக்கு இந்த எல்லை, உனக்கு அந்த எல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா இப்ப திரும்பி பாக்குறாப்புல. திரும்பி பார்த்தபோது யோசுவாக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு என்ன அப்படின்னா, அந்த நேரத்திலாம் யோசுவா சொல்றாரு பாருங்க, 43வது வசனம் பாருங்க. இந்த பிரகாரம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம் எல்லாத்தையும் கொடுத்தார். அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு அவைகளில் குடியேறினார்கள். கர்த்தர் சொன்ன தேசத்தை எல்லாத்தையும் யார் கையில கொடுத்துட்டாராம்? நம்ம கையில கொடுத்துட்டார். அடிமையா இருந்த நம்ம அதை சுதந்திரித்து கொண்டு என்ன பண்ணுகிறோம்? அதுல குடியேறுகிறோம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை தருவார்.
கர்த்தர் உனக்கு இடத்தை தருவார். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயம் தருவார். அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்து என்ன பண்ணுவீங்க? குடியேறுவீர்கள். சும்மா பார்த்துட்டு போறது கிடையாது. என்னைக்கோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு நாள் சாப்பிடலாம், அடுத்து நமக்கு நார்மல் சாப்பாடு தான். ஒரு நாள் தான் அந்த பெரிய அடல் தடாபுடியான விருந்து. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படின்னா அதிலே குடியேற வைப்பார் நம்மள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வார்த்தை அழகா இருக்கு. inherited and possessed. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். they inherited. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உங்க சொத்தாக எடுத்துக்கொண்டார்களாம். சொத்தா திரும்ப வந்துச்சு. அதில் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? குடியேறின பண்ணினார். தேவ பிள்ளைகளே, முதலாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் சொன்ன ஒன்று கூட என்ன பண்ணாது? நிறைவேறாம போகாது உங்க வாழ்க்கையில. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட என்ன பண்ணாது? நிறைவேறாமல் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னா உன்னை ஆசீர்வதித்து அவர் உன்னை பெருக்கிடுவார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும்னா உங்க பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீங்க பெரிதா இருக்கிறத பார்ப்பீங்க. உங்க பிள்ளைங்க எவ்வளவு வழி மாறி போனாலும் அந்த பிள்ளை சமாதானத்தோடு வாழ்கிறத, கர்த்தருக்குள் வாழ்றத நீங்க பார்ப்பீங்க. உன் மேல இருக்கிற நுகத்தடியை நான் முறித்து போடுவேன்னா அந்த நுகத்தடி முறிக்கப்படுகிற உன் கண்கள் பார்க்கும். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. அதான் யோசுவா சொல்ல, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் தவறி போகவில்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்தார். இஸ்ரவேலுக்கு சொல்லியிருந்த எல்லா நல்வார்த்தை யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் என்னென்ன நல்வார்த்தை சொல்லியிருக்கிறார்? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உரைத்திருக்கிறார்? அதெல்லாம் நிறைவேறும். ஒன்று கூட நிறைவேறாம போகாது. அல்லேலூயா. கஷ்டமா இருக்கும்போது, நெருக்கமா இருக்கும்போது இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன பண்ணட்டும்? இருக்கட்டும். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 8:56 பாருங்க. சாலமோன் சொல்றாரு பாருங்க, ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 8:56, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய தன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளி, இளைப்பாறுதலை அருளாராம். இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்தார். மன அமைதி, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, எதிரிகள்ட்ட இருந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாராம்? இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிச்சார். அவருடைய கரம் அதை செய்தது. பாருங்க, இளைப்பாறுதலை அருளி, அடுத்து அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாயிலும் தவறி போகவில்லை. அல்லேலூயா. யோசுவாக்கும் சாலமோனுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு ஜெனரேஷன் கேப் தெரியுமா? ஒரு குறைஞ்சது ஒரு 400 வருஷம் இருக்கும். யோசுவா எதை பார்த்து, எந்த கர்த்தரை பார்த்து இந்த கர்த்தர் சொன்னது ஒன்றும் தவறி போகாதுன்றதை அறிந்து கொண்டானோ அதே காலம் தாழ்த்தப்பட்டு தலைமுறைகளுக்கு கடந்து வந்த சாலமோன் கண்களிலும் அது படுகிறது. கர்த்தர் சொன்ன ஒண்ணு கூட என்ன பண்ணாது? தவறாது. நீ தேவ பிள்ளையே, உனக்கு வாக்குரைத்தவர் மனிதன் கிடையாது, சர்வ அகலத்தையும் அண்டத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தரே உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது நிச்சயம் அவர் என்ன பண்ணுவார்? செய்து முடிப்பார். ஒன்றும் தரையில விழாது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் என்ன பண்ணாது? தரையில் விழாது. வாசிங்க 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆமென். அல்லேலூயா. இந்த கர்த்தர் தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டுல அவங்க இயேசுவை பார்க்கல, கர்த்தர் அவங்க பார்த்தது கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான். மாம்சமாகி என்ன பண்ணுகிறார்? பிதாவை பிரதிபலித்த, கர்த்தரை பிரதிபலித்த, கர்த்தருடைய மகிமையை அப்படியே பிரதிபலித்த இயேசுவை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாக கர்த்தர் நமக்கு உரைத்த பழைய ஏற்பாட்டில் இருக்க வாக்குத்தத்தங்களும் சரி, புதிய ஏற்பாடுகளுக்கு வாக்குத்தத்தங்களும் சரி, எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது.
அது 1000 வாக்குத்தத்தமா இருந்தாலும் சரி, 1000 லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உனக்கு கொண்டு வந்தாலும் சரி, நீ இயேசுவை உறுதியாய் நம்பும் போது, இயேசு மேல் உறுதியான நம்பிக்கை வைக்கும் போது, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் யார் மூலியமா தான் நிறைவேறுது? இயேசு கிறிஸ்து மூலியமா நிறைவேறுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, ஆனா இயேசுவை பின்பற்றுறீங்களா? இயேசுவை நம்புறோம், அதனால உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா பின்பற்றுகிறோமா? சீஷனாக மாறி இருக்கிறோமா? அவருடைய சுவாபங்கள் நமக்குள் வந்திருக்கிறதா? அவருடைய குணங்கள் நமக்குள் வந்திருக்கிறதா? இயேசுவே ஒரே ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? 10ல 11 வச்சிருக்கிறோமா? 2வது ஆப்ஷனா வச்சிருக்கிறோமா? அப்படின்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. நீங்க உங்க வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது. அவர் விசுவாசமே என்ன? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உன் விசுவாசம் கிரியையில இல்லாம இருக்கக்கூடாது, ஜெபத்துல இல்லாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம இருக்குன்னா அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாது? நிறைவேறாது. அதே இது இயேசு கிறிஸ்துவை நீ நம்புவாயானால், அவர் சிலுவையில கொடுத்த, அவர் சிலுவையில செய்த அற்புதம், அவர் சிலுவையில நமக்காய் திறந்த ஒரு அற்புதம் என்னன்னா, வாக்குத்தத்தங்கள் அவருக்குள் நிறைவேறி. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை அவர் வாழ்ந்த 33 36 வருஷங்களுக்குள்ளாகவே எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி சென்று விட்டார். இன்னைக்கு அவரை நம்பும் போது நமக்குள் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு சோறு வருமா? வாக்குத்தத்தம் தாமதிக்கும் போது சோறு வருமா? நமக்கு என்ன சொல்ல முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் எனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். ஒரு பதத்தட்டுல உலருகிற தேவன் கிடையாது. அவர் சொன்னார்னா அவர் நிச்சயம் செய்வார். எத்தனை வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. 2021 எங்களுக்கு திருமணமானது. நான் என்ன நினைச்சேன், திருமணம் ஆன உடனே கர்ப்பத்தின் கனி திறக்கப்பட்டோம், ஈஸியா ஒரு குழந்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்துவார் தான் நினைச்சோம். ஏன்னா கர்த்தர் கேட்கறதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவார், அதெல்லாம் அந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம். ஆனா ஒரு வருஷம் குழந்தை இல்ல, குழந்தை நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிக்காது. அப்ப எனக்குள்ள ஒரு ஜெபத்தை நான் பண்ணேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், நீங்க குழந்தையை கொடுத்தாலும் எனக்கு ஸ்தோத்திரம், குழந்தையை நீங்களுக்கு தராட்டினாலும் குழந்தை இல்லாதவங்க என்ன பண்றாங்க? குழந்தை இல்லையேன்னு விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. அவங்களுக்கு நாங்க முன்மாதிரியா நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு சாட்சியா இருக்க நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தர் விட்டு, உம்முடைய சித்தம் அப்பா, எதுனாலும் உம்முடைய சித்தம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்ப ஒரு நாள் நான் கார்ல ஏறலன்னா ஒரு பாட்டு, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே பூமியின் துளை போல் உன் சந்ததி பெருகும். இது ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். சரிங்களா? அப்ப ஆவியானவர் எனக்கு தெளிவா சொன்னார், நான் உனக்கு நிச்சயம் குழந்தை தருவேன்டா. நான் உடனே வைஃப்ட்ட சொன்னேன், நம்ம இப்படி ஜெபிச்சோம்பா, இனிமேல் இந்த ஜெபத்தை வேணாம், என்ன பண்ண வேணாம், ஜெபிக்க வேணாம். கர்த்தர் சொல்ற நமக்கு நிச்சயம் என்ன பண்ண போகிறார்? குழந்தைய தர போறார், ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு எங்க திருமணமான வருஷத்திலே நடந்துருச்சு. அப்புறம் 2023 ஒரு அபார்ஷன் நடந்துச்சு. நாட்கள் இப்படியே போச்சு, தாமதமாய் கொண்டே இருந்தது. அப்ப நிறைய பேச்சுகள் எழும்ப ஆரம்பிச்சு. எங்களை சுத்தி நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. நிறைய சாபம்லாம் வந்துச்சு. உனக்கெல்லாம் குழந்தையே பிறக்காது, உங்களுக்கு எல்லாம் குழந்தையே பிறக்காது, சாபம்லாம் விட்டாங்க. ஏன்னா சில நேரத்துக்கு நம்ம யோபு மாதிரி இருக்கும்போது சுத்தி இருக்கிற ஜனம் எப்படி இருக்கும்? சில நேரத்துக்கு நீதி செய்யும் போது ஒரு சில குரூப் என்ன இருக்கும்? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப சாபம்லாம் விட்டாங்க. ஆனா எங்களை அது ஒண்ணுமே அசைக்கவில்லை. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருக்கார், குழந்தையை தருவேன்னு சொல்லிட்டார். 2024 அந்த குழந்தையுடைய பேரையும் கொடுத்துட்டார். என்ன பேர் வைக்கணும்னு 2024 ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டார். ஆனா இன்னொரு பக்கம் சூழ்நிலைகள் நெகட்டிவா போய்கொண்டே இருக்கு. நிறைய பேச்சுகள் எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் கேட்கும் போது எங்க இருதயம் சோர்வடையாது. ஏன்னா நாங்க எங்க போவோம்? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பேர், வேதத்துல இருந்து சொன்ன அந்த பேரை தான் நாங்க பிடிச்சு கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஏற்ற வேளை அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணுச்சு? உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் வசனத்தை கொடுத்துட்டார், பேரை கொடுத்துட்டார், இதுக்கு மேல என்ன? ஏற்ற வேலை அவர் செய்வார். அல்லேலூயா. அதே போல போன வருஷம் 2025 கர்த்தர் மனைவியுடைய கர்ப்பத்தை திறந்தார். 2026 பிள்ளைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதற்கு நான் சொல்கிறேன்னா, இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டார்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? செய்தே முடிப்பார். இந்த விசுவாசம் உனக்குள் இருக்குமானால் நான் கண்ட ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க.
எனக்கு கர்த்தர் வைத்த இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்கள். உங்கள் கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. முதல் விசுவாசம் என்ன? கர்த்தர் சொன்ன எல்லாமே என்ன பண்ணும்? அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவது வாக்குத்தத்தம், எதன் மேல் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்றால், விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால், தலைமுறைகளை தாண்டி கிரியை செய்யும் கர்த்தர். அடுத்து எப்ப நமக்குள்ள இந்த விசுவாசம் உண்டாகும் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் தலைமுறைகளை தாண்டி கூட வாக்குத்தத்தத்தை அவரால் என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சொல்லிட்டார் அப்படின்னா, உன் பிள்ளைய நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா நம்ம இந்த பூமியோடு கடந்து போயிடலாம். ஆனா அந்த பிள்ளைகள் மேல அதோடைய ஆசீர்வாதம் நிச்சயம் கடந்து வரும். நம் பிள்ளைகள் தலைமுறைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிட்டார்னா, நம் தலைமுறைகள் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? நிச்சயம் பார்க்கும். அப்ப தலைமுறைகளை தாண்டி கிரியை செய்யும் கர்த்தர். 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, இங்க சாலமோன் என்ன சொல்றாரு பாருங்க. ஆலயத்தை கட்டிட்டு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை. நல்ல கவனிங்க, தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததை தம்முடைய கரத்தினால இப்ப நிறைவேற்றிருக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டணும் என்று நினைப்பாப்ல. சரிங்களா? அப்ப கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கென்று ஒரு ஆலயத்தை நீ கட்ட மாட்ட. உன்னுடைய சொந்த பிறப்பு, உன் ரத்த பிறப்பாகிய சாலமோன் தான் உன் இடத்துக்கு எழும்பி என்ன பண்ணுவான்? எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். நீ எனக்காக ஆலயத்தை கட்டணும்னு நினைத்ததுனால நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சரிங்களா? இப்ப சாலமோன் அடுத்து ராஜபாரத்துல வரார். சாலமோன் ராஜபாரத்துல வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உன் பிள்ளை எழும்பி எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னதை கர்த்தர் சாலமோனினுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதித்து மிகுந்த செல்வந்தனாக சாலமோன் மாறுகிறான். அந்த செல்வத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி கர்த்தருக்காக தேவ ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுத்தான். அந்த இடத்துல ஏறெடுத்துல பண்ணுகிற ஜெபம் தான் இது. சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால என்ன பண்ணினார்? நிறைவேற்றி என்ன பண்ணார்? முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனம் பாருங்க. அதிலே, இப்பொழுது கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி, கர்த்தர் சொன்னபடியே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துக்கு நான் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினேன். அடுத்து பாருங்க, எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறுன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு அப்படின்னா, கர்த்தர் தலைமுறைகளை தாண்டி வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள அவர் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்தார். என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு தேசத்தை தருவேன். 436 490 கிட்டத்தட்ட 500 வருஷங்க அப்புறம் அந்த லேண்டை யாரு மக்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தார். அப்ப எத்தனை தலைமுறை கடந்து போயிருக்கும் பாருங்க. தலைமுறைகள் கடந்து போலாம், ஆனா கர்த்தர் நமக்கு உன் தலைமுறைக்கு இதை தருவேன்னு சொல்லிட்டாருன்னா, நாம் அந்த இடத்துல இல்லாட்டினாலும் சரி, நம்முடைய தலைமுறைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி தான் போவார். கர்த்தருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளணும். சொல்ல எத்தனை பேர் புரியுது? சொல்றது புரியுதா? அவர் தலைமுறைகளை தாண்டி கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு அப்பா சொத்தை 2 பிள்ளைக்கு பிரிச்சு கொடுக்கணுன்றாரு. செத்ததுக்கு அப்புறம் சில நேரத்துக்கு அந்த சொத்து 2 பிள்ளைக்கும் போகுது, இல்லைன்னா போகாமலே ஒரு பிள்ளைக்கு போயிடுது. ஒரு தலைமுறையில இவ்வளவு பிரச்சனை. ஆனா பாருங்க, எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் வாக்குரைத்தவர் அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். சொன்னதை மனதில் வைக்கிற தேவன், சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். அதான் இங்க சாலமோன் சொல்கிறார் பாருங்க, என் தாவீதுக்கு சொன்னதை நான் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் என்னை எழுப்பி அவருடைய கரத்தினாலே அவருடைய ஆலயத்தை என்ன பண்ணார்? அவர் கட்டி முடிக்க செய்தார். 24வது வசனம் பாருங்க, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த பாருங்க, தாவீதுக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செய்த வாக்குத்தத்தத்தை நீ என்ன பண்ணீங்க? காத்தருள. நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன பண்ணீங்க?
காத்துல விடல, நீங்க என்ன பண்ணீங்க? காத்து கொண்டீங்க. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லிட்டு காத்துட, நான் சொன்னேனா, அப்படி சொன்னேனா, ஐயோ அப்படின்மா மனுஷன். மனுஷன் சொல்ற வாக்குத்தத்தத்தை காத்துல விட்டுருவான். ஆனா கர்த்தர் பாருங்க, அதை காத்து கொண்டாராம். பாருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா பயப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து அவர் அதை காத்து கொள்வார். அவர் அதை காத்து கொண்டு அவர் நிறைவேற்றுவார். உன் பிள்ளைய ஒரு ஊழியக்காரன சந்ததியாய் கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அதை அவர் கொண்டு வந்துருவார். வார்த்தை வந்துருச்சுன்னா அதை செஞ்சிருவார். ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்றாங்க, காத்தருளி அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். வார்த்தை நல்ல கவனிங்க, ஆழமானத. உங்க வாயை திறந்து அதை சொன்னீங்க. சாலமோன் எலும்பி கட்டுவான்னு என்ன பண்ணீங்க? உங்களுடைய வாயை திறந்து நீங்க சொன்னீங்க. இந்நாளில் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப யார் காலம் வந்துருச்சு? ஏன் காலம் வந்துருச்சு. நீங்க எங்க அப்பாவுக்கு சொன்ன நாட்கள் போய் அதை காத்தருளி சொன்னிட்டு இந்த நாளில என்ன பண்றீங்க? அந்த வாக்கு தத்தத்தின் இருக்கிறபடியே உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி. எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆழமாய் புரியுது? அந்த நேரம் போய் இந்த நேரம் வந்தப்ப அதை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றிட்டீங்களப்பா. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்கு தத்தம் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா இருங்க. உனக்கு சந்ததியை தருவேன்னு சொல்லிட்டாருன்னா தைரியமா இருங்க. சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கு சொல்லிட்டாருன்னா தைரியமா இருங்க. உன் காலத்தில் சொன்னதை அவங்க காலத்துல அவர் ஏற்ற வேலை செய்து முடிப்பார். ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. சந்ததிகளை தாண்டி கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம கொடுத்தவற்ற வாக்கு தத்தத்தெல்லாம் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. உன் வித்துக்கும் ஸ்ரீவித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், நீ அவர் என்னுடைய காலை நசுக்குவ, அவர் என்ன பண்ணுவார்? உன் தலைய நசுக்குவார். ஸ்டார்டிங்ல சொல்ல போன வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவேறும், நிறைவேறி முடியும் இயேசு கிறிஸ்து வரும்போது. தலைமுறைகளை தாண்டி கிரியை செய்கிற தேவன். நீ ஆராதிக்கிற கர்த்தர் எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்க. சும்மா சாதாரண தேவனை ஆராதிக்கல, நம்ம சும்மா சாதாரண தேவனை ஆராதிக்கல, தலைமுறைகளை தாண்டி கிரியை செய்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது நிச்சயம் நடக்கும். ஆமென். அடுத்து மூன்றாவது பாருங்க, எதில் மேல் நம் விசுவாசம் வைக்கணும் அப்படின்னா, பொய் உரைக்காத கர்த்தர். பொய் உரைக்காத கர்த்தர். என்னாகமம் 23:19 வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆமென். அடுத்து வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் எப்ப நிறைவேறும்னா, நமக்குள்ள இந்த விசுவாசம் எப்ப வரும் அப்படின்னா, வாக்கு தத்தம் சொன்னவர் பொய் சொல்லவில்லை என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது. பொய் சொல்லாத கர்த்தர். நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமே நினைக்கிற தேவன் கிடையாது. வசனம் சொல்லுது பாருங்க, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. நம்மள மாதிரி வரேன்னு சொல்லிட்டு வராம, தரேன்னு சொல்லிட்டு தராம, பொருத்தனை பற்றி நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு அவர் யாரு கிடையாது? மனுஷன் கிடையாது. மனமாற மனுபுத்திரர் அல்ல. ஐயோ சொல்லிட்டோமே, கொஞ்சம் யோசித்து சொல்லிருக்கலாமோ, தேவையில்லாம வாக்கு பண்ணிட்டோமோ, சொல்லிட்டு மனமாறதுக்கு மனுஷன் கிடையாது. பாருங்க, சொல்லியும் செய்யாதிருப்பாரா? சொன்னாரா செய்யாம இருப்பாரா? வசனித்தா அதை கரங்களினால் நிறைவேற்றாமல் இருப்பாரா? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற உறுதி நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, பாலாக் அப்படின்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் பிழையாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய மந்திரவாதியை கூட்டு வரான். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா யுத்தத்திலையும் என்ன பண்ணிக்கிட்டே வராங்க? ஜெயிச்சு வராங்க. ஏன்னா கானானை சுதந்திரிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, இவங்களை மேற்கொள்ளவே முடியல. அப்ப பாலாக்குக்கு பயங்கர பயம். ஏன்னா பயங்கர யுத்தத்துல வல்லவனா இருக்கிறான். கண்டிப்பா போர் செய்து என்ன பண்ண முடியாது? இவனை முறியடிக்க முடியாது. இவனுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணாதான் இவன் என்ன பண்ண முடியும்? தோக்கம் அடிக்கும்னு சொல்லி பிளியாம், அந்த இடத்த நாட்கள் இருந்த பிழையாம் என்று சொல்லுகிற ஒரு ஃபேமஸான மந்திரவாதியை கூட்டு வரான். அப்ப சொல்றான், நான் அவனுக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன், எவ்வளவு நாளும் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு, தூரத்துல இருந்து இஸ்ரவேல் மக்கள் அங்க இருக்கிறான், அவனை பார்த்து நீ சபிக்கணும் அப்படின்றான்.
அப்ப பிழையாம் எஞ்சி வரும்போதே கர்த்தர் சொல்லிட்டார், நீ சபிக்க கூடாது, உங்களை நீ ஆசீர்வதிக்கணும், இல்லைன்னா பாத்துக்கோ நீ ஒண்ணு இல்லாம ஆயிடுவான்டார். அப்ப பிழையாமுக்கு பயம். யாரு? இந்த கர்த்தர் மேல பயம். அப்ப பிழையாம் வராப்புல சாபத்தை இடவதற்காக வந்து நிக்கிறான். கர்த்தர் சாப வார்த்தையை ஆசீர்வாதமான வார்த்தையா சொல்லிட்டார். சபிப்பான்னு பார்த்தா பிழையாம் என்ன பண்றான்? ஆசீர்வதிக்கிறான். பாலாக்கு பயங்கர கோபம். இப்ப பாலாக்கு இன்னும் காசு அதிகப்படுத்தலாம். வா நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், உனக்கு நான் இன்னும் அதிகமா தருவேன்னு சொல்லிட்டு பாலாக்கு இன்னும் அதிகமாய் தரான். இப்பொழுது பிழையாம் வாயிலிருந்து வருது, கர்த்தர் சொல்கிறார், நீ சபிக்க கூடாது, நீ ஆசீர்தான் வதிக்கணும். அப்ப அந்த இடத்துல பிழையாம் சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. பாருங்க என்ன சொல்ற பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. இதோ ஆசீர்வதிக்கவே கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. பாலாக்க பார்த்து பிழையான் சொல்றான், அவர் என்னை ஆசீர்வதிக்க தான் என்ன பண்ணிருக்கார்? கட்டளை இட்டிருக்கிறார். நான் சபிக்க கூடாது, நீ என்ன பண்ணாத, என்னைய தடை பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பாலாக்கு சொல்லுகிறார், வட்டம் ஆண்டவர் ஏதோ கர்ஸ் பண்ணிட்டார். கர்ஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டாப்ல? இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிச்சாப்ல. 2வது தடவை போறோம், ஒருவேளை கர்த்தருடைய மனசு மாறி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் பாலாக்கு எங்க கூட்டிட்டு போறான்? பிழையாம கூட்டிட்டு போறான். இப்ப பிழையாம சொல்ல, இல்ல அவர் ஒரு ஆள் ஆசீர்வதித்தா அவர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதிச்சுதான் கொண்டுதான் இருப்பார். மனம் மாறதுக்கு தேவன் கிடையாது, மனுஷன் கிடையாது. சொல்லியும் அவர் என்ன பண்ண மாட்டார்? செய்யாம இருக்க மாட்டார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்களேன். 21ஆம் வசனத்துல, இஸ்ரவேலுக்குள்ள நான் எதை பாக்குறது கிடையாது, அக்கிரமத்தை நான் பாக்குறது கிடையாது, அவங்களுக்குள்ள குற்றத்தை நான் பார்க்கல, நான் அவர்களோடு இருக்கிறேன், ராஜாவின் கம்பீரம் அவர்களுக்குள் இருக்குது என்றான் பிழையாம். இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அக்கிரமத்தை பார்க்கல, குற்றத்தை பார்க்கல, நானே அவர்களோடு இருக்கிறேன், ராஜாவின் கம்பீரம் சத்தம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த ஆசீர்வாதம். இதெல்லாம் பிழையாம் வாயிலிருந்து வர ஆசீர்வாதம். அடுத்த வசனம் 23 பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் கிடையாது. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படுற நாட்கள் வரும். பாலாக்கா பார்த்து சொல்றார், இந்த ஜனத்துக்கு முன்னாடி பில்லி சுனியம் கிடையாது, மந்திரவாதம் கிடையாது. இந்த ஜனத்தை எப்படி உயர்த்த போறாருன்றத சுத்தி இருக்கிற உலகம் பேசணும்னு சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து 21ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களுக்கு காண்டாமிரத்தின் ஒத்த பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். நமக்கு நேராய் பில்லி சுனியம் கிடையாது, மந்திரவாதமும் கிடையாது, எதுவும் கிரியை செய்யாது. கர்த்தரே நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை, நம்மை, என்னையும் உயர்த்துகிற சுத்தி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும். இதை உரைத்தது கர்த்தருடைய நாவே. அவர் உங்களுக்கு பொய்ய சொல்லல, சொல்லிட்டு அவர் மனமாறுகிற தேவன் கிடையாது, சொன்னதை அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தை அப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? வாழ்க்கையில பில்லி சுனியம் மந்திரவாதம் ஏவுதல் எதுவும் வேலை செய்யாது. உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த சபையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதுவே கர்த்தர் நமக்கு சபை கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை எப்ப நிறைவேறும்? அவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. மந்திரவாதம் செஞ்சுட்டான் அப்படின்னு கேள்விப்படும் போது உங்களுக்கு வசனம் வார்த்தை ஞாபகம் வரணும், அவர் பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது. ஏன்னா என் மேல மந்திரவாதம் வேலை செய்யாது, பில்லி சுனிய வேலை செய்யாது. பலனற்று இருக்கும் போது உங்களுக்கு வாக்குத்தத்தை ஞாபகம் வரணும், காண்டாமரத்துக்கு ஒத்த பலனை அவர் தந்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை பார்க்காம உன்னை சுத்தி இருக்கிற ஜனம் சபிக்கும் போது நீ சொல்லணும், என்னை ஆசீர்வதிக்கிறதை, யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை சுத்தி இருக்கிற கண்கள் பார்க்கும், நம்மை ஆசீர்வதிக்கிற கண்கள் பார்க்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ராஜரீகம் நம்முடைய சந்ததிக்குள்ள இருக்கு. ராஜாக்களை கர்த்தர் எழுப்புவார். ஏன்னா வாக்குத்தத்தை உரைத்தவர் எப்படிப்பட்ட தேவன் கிடையாது, பொய் சொல்லுகிற தேவன் கிடையாது, மனம் மாறுகிற தேவன் கிடையாது. ஐயோ சொல்லிட்டேனே, நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு வயசான கப்பல் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்க. பயங்கரமான மழை ஒரு பக்கம். அப்ப இந்த ஹோட்டல் உடைய கிளர்க்கு வந்து முன்னாடி இருந்தார். அவருடைய பேர் வந்து ஜார்ஜ் போல்ட்.
இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹோட்டல் ரூம் கேட்டோன்னு அவர் சொன்னார். எல்லா ரூமுமே இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு சீசன் டைம், எங்கேயுமே உங்களுக்கு ஹோட்டல் கிடைக்காது. வெளியே வேற ரொம்ப மழையா இருக்கு. உங்க வயசான காலத்துல உங்களை வெளியே அனுப்பவும் எனக்கு மனசு கிடையாது. அதனால நீங்க கோச்சு காட்டினா என்னுடைய அறையை நான் உங்களுக்கு தரேன், நீங்க என்ன பண்ணுங்க அதுல நைட் இருந்துக்கோங்க. அது ரொம்ப குட்டி அறைதான்னப்ப அந்த கப்பல் வந்து ஹெசிடேட் பண்ணாங்க இல்லைன்னு. ஆனா அவர் வந்து இல்ல, நீங்க வயசாயிடுச்சு, பயங்கர மழை பெய்யுது, நீங்க உள்ள இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள தன்னுடைய அறைக்குள்ள வைத்து அந்த அவர் வந்து வெளியே வந்து படுத்துக்கிட்டார். அடுத்த நாள் காலையில அவங்க எழும்பி அந்த பில் எல்லாம் பே பண்ணிட்டு அந்த ஜார்ஜை பார்த்து சொன்னாங்களாம், ஜார்ஜ் நீ ரொம்ப நல்லவன், உனக்குள்ள நல்ல பராமரிக்கிற குணம் இருக்கு, நான் ஒரு நாள் ஒரு ஹோட்டல் கட்டுவேன், அந்த ஹோட்டலுக்கு நீ தான் மேனேஜரா இருக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட குணமுள்ள மனுஷங்க தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் வயசானதுனால இவர் சிரிச்சுக்கிட்டார், இவர் என்னைக்கு வந்து கட்ட போறாருன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு விட்டுட்டார். நாட்கள் போனது. ஒரு பல மாதங்களுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டும் விசா டிக்கெட்டும் நியூயார்க்கு வந்துச்சு. நியூயார்க்கு போறதுக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட்டும் ஒரு விசா டிக்கெட்டும் வந்துச்சு. இப்போ திறந்து பார்த்துட்டு என்னடா வந்திருக்குன்னு சொன்னா இது அந்த அந்த தாத்தாட்ட இருந்து வந்திருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி கூப்பிட்டு இருக்கிறாரே என்னன்னு தெரியல, போவோன்னு சொல்லி போனா, குறிப்பிட்ட இடத்துல போனா ஒரு பயங்கரமான பெரிய ஒரு ஹோட்டல், அதோட திறப்பு விழா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள போன உடனே அங்க இருந்து வேமா ஒரு குரூப் வந்து இவர் அப்படியே ஒரு ஓரத்துல கூட்டிட்டு போயிட்டு, இந்த ஹோட்டலுக்கு, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு இனிமேல் நீங்க தான் மேனேஜர்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த வயசான நபர் பேர் தான் வில்லியம் வால்ட்ரோஃப் ஆஸ்டார். அந்த ஹோட்டல் பேர் தான் வால்ட்ரோஃப் அஸ்டோரியா. யூஎஸ்ல இருக்கிற பெரிய ஹோட்டல். நீங்க கூகுள்ல போய் தட்டி பாருங்க, உண்மையாகவே ஒரு நடந்த ஒரு சம்பவம். அவர் பாருங்க, அந்த வயதான நபர் தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தையே, தான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியுமானா, ஒரு மாம்சத்துல உள்ள மனுஷன் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற முடியும்னா, அகில அண்டத்தையும் படைத்த தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். அது பொய் கிடையாது, அது நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாலாவது, வாக்குத்தத்தத்தின் மேல் எப்பொழுது விசுவாசம் வைக்க முடியும் அப்படின்றா, நாலாவது, கர்த்தருடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேறும். இதை நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்ன பண்ணும், அது நிச்சயம் நிறைவேறுன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது. ஏசாயா 55:11 வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த வசனம் கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனமும் இருக்கும், அது வெறுமனையாய் என்னிடத்தில் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியப்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்றா பாருங்க, நோட் பண்ண வேண்டிய விஷயம், வெறுமனையாய் திரும்பாது. யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வாக்கு தத்துவம். வெறுமனையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் will not fail, அது நிறைவேறாமல் போகாது, அது நடக்காமல் போகாது, இல்லைன்னா அது கிரியை செய்யாம இருக்காது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் விரும்புகிற அந்த இரண்டாவது வார்த்தைய, ஃபர்ஸ்ட் வெறுமை, அடுத்து நான் விரும்புகிறதை அது செய்து நான் அனுப்பின காரியத்தை. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, எம்டியா போகாது, நான் என்ன டிசையர் பண்ணனோ அந்த பர்பஸ் அது நிறைவேற்றுமா. எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் நோக்கத்தோடு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் என்று என்ன பண்ணுகிறார்? பிரியப்படுகிறார். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தத்தை. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த பர்பஸ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றும். அப்ப உங்களுக்காய் வைத்த தரிசனத்தை, உனக்காய் வைத்த திட்டங்களை கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றும். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கும், words uttered from my mouth will not return empty. நான் சொன்ன வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, அது வெறுமையாக கிரியை செய்யாம போயிடாது. சுகம் உண்டுனா சுகப்படுவார். எத்தனை பேர் புரியுது? இயேசு சொன்னா, நீ எனக்கு சித்தம் உண்டு, சுகமாகு. அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு? சுகப்படுத்து. ஏன்னா யார் வாயிலிருந்து வந்தது? கர்த்தருடைய நாவே அதை சொன்னது. கொடுத்த வாக்கு தத்தங்கள்
வேதத்தை வாசிக்கும் போது வந்திருக்கலாம், ஜெபிக்கும் போது வந்திருக்கலாம், ஊழியர்கள் நாங்கள் கைகளை தலையில கையை வச்சு பேசும்போது வந்திருக்கலாம், நீ எடுத்து பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வந்திருக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்களை உரைத்தது கர்த்தருடைய வாயே, அது வெறுமையாய் திரும்பாது. எந்த சூழ்நிலையிலும் அது நிறைவேறிவிடும். எப்பேற்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் அந்த வார்த்தை தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நிறைவேற்ற அது போதுமானது, மிகவும் வல்லமையுள்ளது. இட்ஸ் எனஃப், இட்ஸ் பவர்ஃபுல். அது வல்லமையுள்ளது உன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய. ஏன்னா உரைத்தது கர்த்தருடைய வார்த்தை. சொல்ல புரியுதா? ப்ரொமோஷன் உனக்கு கிடைப்பேன், கவர்மெண்ட் ஜாப் உனக்கு நான் தருவேன், சொந்த வீட்டை தருவேன் அப்படின்னா சூழ்நிலை எப்படினாலும் இருக்கலாம், அவர் சொல்லிட்டாருன்னா அவர் அதை செஞ்சிருவார். உன்னை அபிஷேகிப்பேன்னா சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். உன்னை பாவத்திலிருந்து முழுசா வெளியே ஏற்றிடுவேன்னா சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக்க நீ விழுந்து விழுந்து கூட எஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா உன் வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், மெய்யான விடுதலை நிச்சயம் நடக்கும். ஏன்னா வார்த்தை எந்த சூழ்நிலையில் நிறைவேற்றி விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்லிட்டு அவர் 9ஆம் வசனம் பாருங்களேன், இதுல ஒப்பிடுறாரு பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி 10 வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படி? கர்த்தர் ஒப்பிடுறாரு பாருங்களேன். மாரியும் மழையும், குளிர்காலமோ மழைக்காலமோ எங்க இருந்து வருதான்? எதுல இருந்து வருதுன்னு வசனம் சொல்லுது பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி என்ன பண்ணிடுது? பூமியை நினைத்து விடுது. பூமியில தண்ணிய பாய்ச்சிடுது. அதுல என்ன பண்ணுது? பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுது, விதைகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழையோட நோக்கம் என்ன, பனியோட நோக்கம் இல்ல, இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? வானத்திலிருந்து. வானத்திலிருந்து வருகிற அதுவே அதோடைய நோக்கத்தை நிறைவேற்றும்னா, சூரியனை சந்திரனை படைத்த நான் சூரியனை சந்திரனை படைச்சேன், அதுவே நான் சொன்ன காரியத்தை செய்யணும். படைத்த தேவனாகிய நான் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பேனா, அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தையுடைய நோக்கத்தை நான் செய்து முடிப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? கர்த்தர் படைத்த படைப்பே இந்த பூமியில அதோடைய வேலையும் சித்தத்தையும் செய்யுதுன்னா, படைத்த தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது செய்வாரா, செய்யாமல் இருக்க மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அவர் வசனித்தான் நிச்சயம் நிறைவேறும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னது? வார்த்தை. வார்த்தை சொன்னார்னா, இந்த வார்த்தைனா என்ன? எது வார்த்தை? பழைய ஏற்பாடுல உங்களுக்கு எது வார்த்தையா இருந்துச்சு? தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் மோசே கொடுத்த பிரமாணமும். 5 புஸ்தகம் தான் உங்களுக்கு வார்த்தையா இருந்தது. ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டுல பாருங்க, கர்த்தர் நமக்கு 66 புஸ்தகங்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இதை எடுத்து வாசித்தாதான் வாக்குத்தத்தம் வரும். நீ நல்லா சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல வேதம் முழுசா இல்ல, அதனால கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வேதம் முழுசாக எழுதப்படல. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல வேதம் நமக்கு புதுசாக வந்துருச்சு. இன்னும் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா உனக்குரிய தீர்க்க தரிசனம் ஃபுல்லா எங்க இருக்கு? வேத வசனத்துல இருக்கு. இதை எடுத்து நீங்க டெய்லி வாசித்தாதான் உனக்குரிய வாக்குத்தத்தை நீங்க இதுல பார்க்க முடியும். இங்க உட்கார்ந்து இருக்க அநேகருடைய ஆவி எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் எனக்கு உணர்த்துறது, வாக்குத்தத்தம் சொல்றாங்களே பாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, எனக்கு இது வரைக்கும் ஒன்னும் சொன்னது இல்லையே. நீ பாத்துட்டு இருக்கிற, ஏன் சொல்லலன்னா நீ எடுத்து வாசிக்கல இன்னும். ஏன்னா நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிடணும்ல. ஈஸி. நூடுல்ஸ் எத்தனை நிமிஷத்துல ஆகுதுமா? 2 minutes. பாத்தீங்களா? மேகி 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 போட்ட உடனே இதே மாதிரி நம்ம லைஃப் வாக்குத்தத்தம் ஏசப்பா என்ன பண்ணிடணும், நமக்கு அப்படியே கொடுத்துடணும். சண்டே வரேன்னா பாஸ்டர் தலையில கை வச்சு ஏதாவது சொல்லிடணும், ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிடணும், இவங்க ஏதாவது சொல்லிடணும். டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னு. அதெல்லாம் நடக்காது. நீ வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் அவங்க சொல்ற வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணும்? நீங்க வேதத்தை எடுத்து வாசிப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். நீ சபையில கேட்கும்போது செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கும், கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாரே தவிர்த்து அதான் பவுல் சொல்றார், தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டது? குறை உள்ளது. நீ தீர்க்க தரிசனம் பத்தி நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு அது குறை உள்ளது. ஏன்னா தேவ வார்த்தையே நிறைவுள்ளது.
வார்த்தை மாம்சமாகி. வசனம் அழகா சொல்லி பாருங்க, சொன்னவர் பழைய ஏற்பாட்டுல சொன்ன வார்த்தையுள்ள தேவன் மாம்சமாகி நம்ம கைகள் எதை கொடுத்துட்டு போயிருக்கார்? வேத வசனத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். அதனாலதான் பைபிள் எடுத்து வாசிக்கணும். வாசிக்க தெரியாதுன்னா போன்ல போட்டு கேளுங்க. டாக்கிங் பைபிள் இருக்கு, 1000 ரூபாய் தான், வாங்கி போட்டு உட்கார்ந்து கேளுங்க. எனக்கு படிக்க தெரியாது, நேரம்லாம் சொல்லாதீங்க. வேதத்தை திறந்தாதான் கர்த்தர் உனக்கு என்ன வைத்திருக்கிறார் வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரியும். அப்பதான் அதை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. பஸ்ல ஏறுறீங்க, டெஸ்டினேஷன் இல்லாத பஸ்ல எத்தனை பேர் ஏறுவீங்க? இந்த ஊருக்குன்னு போகுதுன்னு சொல்லாத பஸ்ல யாராவது ஏறுவீங்களா? பஸ் சூப்பரா இருக்கும், ஆனா எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லல, எத்தனை பேர் ஏறுவீங்க? ஆனா அதே இது இங்க இருந்து கோயம்பேடுக்கு போகணும், கோயம்பேடு பஸ் போட்டு வருது, எத்தனை பேர் கோயம்பேடு பஸ்ல ஏறுவீங்க? அதே மாதிரிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே பிளெயின் ஸ்லேட்ட போல இருக்க கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், ஆண்டவர் போற வழியில நான் போறேன். வசனம் எடுத்து வாஸ்தாதான் உங்களுக்குரிய கானான் என்ன என்பதை கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நிறைவேறும். அவர் உனக்கு ஒண்ணு சொல்லிட்டார்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி முடிப்பார். சங்கீதம் 138:8 வாசிங்க. 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகள். பாருங்க வசனம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை எப்படி இருக்கான்? என்றென்றும் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் எனக்கு சொல்லிட்டார்னா அவரே எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருவார். குடும்பத்தை கட்டிடுவேன்னு சொல்லிட்டா நம்ம கட்டணும்னு அவசியம் கிடையாது, நம்முடைய பங்கு இருக்கு. ஆனா பிரதானமாக யார் அதை செய்வார்? கர்த்தரே அதை செய்து முடிப்பார். அவர் வார்த்தை சொன்னா நிச்சயம் நிறைவேறித்தான் முடியும். அல்லேலூயா. அவருடைய கிருபை ஏன்னா என்றென்றும் உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. கடைசியாக நம்ம எப்ப வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்க முடியும்? நிச்சயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு எப்ப உண்டாகும்னா, சொன்னதை செய்யும் வரை கைவிடாத கர்த்தர். அல்லேலூயா. சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களையும் என்னையும் கைவிடாத கர்த்தர் அவர். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? கைவிட மாட்டேன் என்கிறார். அல்லேலூயா. இங்க யாக்கோபு தன்னுடைய உயிருக்கு பயந்து அண்ணன் கொலை பண்ண போறான். உயிருக்கு மாமா வீட்டுக்கு ஓடி போறான். கைகளில ஒண்ணும் கிடையாது, சாப்பிட ஒண்ணும் கிடையாது. நைட்டு பெத்தேல் ஒரு மலைக்கு போய் உட்கார்ந்து ஒரு கல் எடுத்துட்டு ஒரு கோல் எடுத்துட்டு உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. அப்ப கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். கனவுல கர்த்தர் வரார். வந்து யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரிய ஏணிப்படி இருக்கு, அந்த ஏணிப்படியில மேல பரலோகம், கீழே பூமி, மேல இருந்து தூதர்கள் வரதும் போறதுமாக பார்த்து கொண்டிருக்கிறாப்புல இந்த கனவை. அப்ப கர்த்தருடைய சத்தம் வருது, யாக்கோபே நான் யார் அப்படின்னா உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நான் தான். உன் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்குடைய தேவன். அதனால யாருன்னா உன் பூட்டை யார ஆராதித்தாரோ, உன்னுடைய அப்பா யார ஆராதித்தாரோ அதே கர்த்தர்னா நான் எப்படி அவங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னேனோ, மறுபடியும் முன்ன இந்த இடத்தை விட்டு நீ பரதேசிய போல ஓடுகிற, நான் என்ன பண்ண போறேன்? உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு கொண்டு வர, அதை பண்ணுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்றார். சொல்லி முடிச்சுட்டாரு. யாக்கோபு எந்திரிச்சு பலிபீடத்தெல்லாம் கட்டி ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. குறைஞ்ச ஒரு 14 இருந்து ஒரு 20 வருஷம் அப்புறம் வெறும் சோத்துக்கே வழி இல்லாத யாக்கோப கர்த்தர் மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்னா 2 பரிவாரங்களோடு கொண்டு வருகிறார். யாக்கோபு சொல்றான், நான் வெறுங்கையாய் நான் போனேன், வெறுங்கையா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெறுங்கையா இந்த இடத்த விட்டு போனேன். ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோட 2 பெரிய ஜாதிகளோட மறுபடியும் என்னை கொண்டு வந்தார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் என்னை கைவிடுது. எப்ப வாக்குத்தத்தம் நிறைவேற விசுவாசம் நமக்கு வரும் தெரியுமா? அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நம்ம கைவிடவே மாட்டான்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். என்னன்னாலும் கைவிட மாட்டார். யாரும் உன்னை விட்டு போனாலும்
கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், உறவினர்கள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், அரசாங்கம் கைவிட்டாலும், இந்த சூழ்நிலைகள் கைவிட்டாலும், கர்த்தர் உன்னையும் என்னையும் கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடுகிற தேவனே கிடையாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்மளால காத்திருக்க முடியும், தாமதித்தாலும் காத்திருக்க முடியும், டிலே ஆனாலும் காத்திருக்க முடியும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நம்மளால காத்திருக்க முடியும். ஏன்னா சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடுகிற தேவனே கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தம் உரைத்தவர் தன் கரங்களினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம யாக்கோபு போல வெறும் கோலும் கையுமா இருக்கலாம், தடியுமாய் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஒரு நாள் வருகிறது, உன்னை கர்த்தர் பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை செய்யற வரைக்கும் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. மத்தேயு 28:20 பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, தன் சீஷர்களை நோக்கி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையோ அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. பரமேற போகிறார், மரித்து உயிரோடு எழும்பி சீஷர்கள்ட்ட சொல்றது பாருங்க, உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷம் ஆரம்பி நான் என்ன பண்ண போறேன், பரலோகத்துக்கு போறேன்றப்ப சீஷர்களுக்கு பயம். உம்மை விட்டா நான் எங்க ஆண்டவரே போவோம், எங்களை போறீங்களே இத்தனை நாள் கூட இருந்துச்சு, நாங்க எப்படி போய் இந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? அப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன பாருங்க, இதோ நான் போறேன்னு நினைக்காத, உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும், இந்த உலகம் அழியிற வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டேன். இந்த உலகம் அழியிற வரைக்கும், நாம அந்த உலகம் அழியிற வரைக்கும் இருப்போமா? நம்ம சந்ததிகள் இருக்கும், நம்மையும் கைவிட மாட்டார், சந்ததியும் கைவிட மாட்டார். முடிவு பரியந்த வரைக்கும் அவருக்கு நடுவுல நட்டாட்டு விட்டுட்டு போற குணமே கிடையாது, தெரியுமா? அதெல்லாம் நமக்கு இருக்கிற குணம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இருப்பான், சின்ன பிரச்சனை வந்தா இவன் அங்கிட்டு வேல்யூபிள் ரீசன்ஸ் இருக்கும், நியாயமான காரணங்கள் இருக்கலாம் பிரியறதுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை மறக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரை மறந்து போகலாம், கணவன் மனைவியை, மனைவி கணவனை. ஆனால் நம்மளை கைவிடாத ஒருத்தவர் இருக்கிறார். யாருன்னா, உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் அவர் கைவிடுகிற சுவாபமே கிடையாது. சொன்னதை செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் செய்து முடிச்சிடுவார். ஏன்னா வாக்குரைத்தவர் சர்வ உலகத்தை படைத்த உயிருள்ள ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள எதையும் செய்யக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூடையே இருக்கிறார். சில நேரத்துக்கு அமைதலா இருக்கிற மாதிரி இருக்கும், உன்னை சோதித்துட்டு இருப்பார், ஆனால் உன் கூடையே தான் இருப்பார், உன்னை கைவிடவே மாட்டார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது வாக்குத்தத்தை நிச்சயம் நிறைவேறும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:6 1:5 நம்மில் நற்கிரியை 5:5 1:5 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் மட்டும் நடத்தி வருவார் என்று நம்பி, நடத்தி வருவார் என்று நம்பி. ஆங்கிலத்தில் ஆகும் being confident, one who started the good work in you, அவர் என்ன பண்ணுவார், is faithful to complete, come into finish அப்படின்னு இருக்கும். அதாவது நமக்குள்ள நற்கிரியை துவங்கின தேவன் இயேசுக்கு அதாவது 2ஆம் வருகை வர வரைக்கும் அதை செய்து முடிச்சிருவார். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நமக்குள் துவங்கியதை அவர் செய்து முடிச்சிருவார். எப்ப நம்ம அந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள, இயேசுடைய வருகைக்குள்ள அதை துவங்கின நற்கிரியை செய்து முடிச்சிருவார். உன்னை கர்த்தர் ரட்சித்துட்டார்னா அந்த ரட்சிப்பை நிறைவேற்றி முடிச்சிருவார். உன்னை கர்த்தர் வெளிச்சமா மாத்திட்டார்னா அந்த வெளிச்சத்தை பரிபூர்ணமாய் மாற்றி முடிச்சிருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குரைத்தவர் சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிடுகிற பழக்கமே அவருக்கு கிடையாது.
உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன் குடும்பத்துல சமாதானம் தருவேன், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவேன், நீ ஆவிக்குரிய செழிப்பை பார்ப்ப, ஊழிய அழைப்பு உன் மேல வரும், ஊழியத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன், இந்த சபையை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் நம்மளை பழுகி பெருக பண்ணுவேன், இந்த கொடுத்த எல்லா வாக்குத்தத்தையும் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். நிச்சயம் செய்து முடிச்சிருவார். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். என்னோட மனைவியுடைய சபையில ஒரு பிரதர் இருந்தார். இதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்பனாரும் அவங்களுடைய அம்மாவும் எங்களை மாதிரி ஒரு ஆரம்ப ஊழியம் ஆரம்பித்தப்ப, நம்ம எப்படி ஆரம்ப ஊழியம் ஆரம்பித்தோமோ அவங்க ஆரம்ப காலத்துல ஒரு பிரதர் சபைக்கு வந்தார். அப்ப அந்த பிரதர்ட்ட எனக்கு ஒரு நாள் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அந்த பிரதர் தன்னுடைய சாட்சி என்று சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் லிட்டரலா சொன்ன வார்த்தை, நான் சர்ச்சுக்குள்ள வந்தப்ப பிச்சைக்காரன் மாதிரி தான் வந்தேன், லிட்டரல் பிச்சைக்காரன். அடுத்து சாப்பாட்டுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, உடுத்த துணி கிடையாது, மனைவி ஒரு பக்கம், சென்னைக்கு புது, நான் கிராமத்துல இருந்து வந்தேன், சென்னை எனக்கு சுத்தமா தெரியல, ஒரு பிச்சைக்கார நிலைமையில தான் சபைக்குள்ள வந்தேன். ஆனா நான் வந்த அன்னைக்கு, அதாவது பாஸ்டர் ஷலோமியோட அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். எனது ஆதியாகமம் 12:2, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் எனக்கு செய்தி. அப்ப இந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கர்த்தராகிய இயேசுவை பத்தி அறிந்து கொள்கிறார். அப்ப என் வாழ்க்கை பயங்கரமாக இப்படி இருக்கிறது, ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்ன, இந்த கர்த்தரை என் வாழ்க்கையில தெய்வமா ஏற்றுக்கொண்டா என்னன்னு சொல்லி அன்னைக்கு முழுமையாக விசுவாசித்தார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு, பக்கா இந்து அவர், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுவை முழுமையா என்ன பண்ணார், அவர் விசுவாசித்தார். சபைக்கு ரெகுலரா வர ஆரம்பித்தார். தொடர்ந்து ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிச்சா, எல்லா காரியங்களும் அப்படியே தொடர்ந்து வர ஆரம்பித்தார். அவருடைய விசுவாசம் நாளடைவில் பெருகுச்சு. அவருக்கு சின்ன ஒரு வேலை கிடைச்சு, வெல்டிங் ஷாப்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. அந்த வெல்டிங் ஷாப்புக்கு வேலைக்கு அப்படியே போயிட்டு போக்குவரத்துமாய் கொஞ்சம் வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், நீங்களே ஏன் நீங்க ஒரு வெல்டிங் ஷாப், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு ரொம்ப பயந்தார். சொன்னா, நீங்க போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சார். அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சு. நடந்து வந்தவர் சைக்கிள் வாங்கினார். அடுத்து கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை அடுத்து பைக் வாங்கினார். அடுத்து கொஞ்சம் ஆசீர்வாதத்தை அடுத்து கார் வாங்கினார். அடுத்து இன்னும் நல்லா ஆசீர்வதித்தார். பல ஆட்கள் கீழே வேலைக்கு வைத்தார்கள். 25 வருடம் கடந்துருச்சு. போன வருஷம் 2வது வீடை சென்னையில வாங்க கர்த்தர் கிருபை பண்ணார். அல்லேலூயா. உண்மையாக நடந்த சம்பவம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்த, சபைக்குள்ள வந்தப்ப சொன்ன வாக்குத்தம் என்ன, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆனா எப்படி வந்தாப்புல, பிச்சைக்காரனை போல வந்தாப்புல. ஆனா இன்னைக்கு அவர் கீழே பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆலயத்தை ஃப்ரீயா கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஷெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா, கர்த்தர் உன்னை சொன்னார்னா நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஏன்னா உரைத்தது தேவனுடைய வார்த்தை, செய்து முடிக்கிறது இயேசுவுடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord accomplish, சொன்னதை செய்யும் கர்த்தர். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சொன்னது நடக்கலையே, கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார், சொன்னதை அவருடைய கரமே நிறைவேற்றும். அவர் சொன்னதை அவரே செய்து முடிப்பார். நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம், இந்த சூழ்நிலை, இந்த 5 விதமான விசுவாச அறிக்கை நமக்கு உறுதியா இருக்குமானால், வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். செய்து முடிக்கிறது கர்த்தருடைய கரம். நாம் அந்த வாக்குத்தத்த தேசத்துல சுகமாய் குடியேறுவோம். இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். சர்வவல்ல